தமிழ் புக்ஸ் ஃபார் பிகினர்ஸ். வேலராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அரியனாச்சி. இது ஒரு கிராமத்து கதை. ஒரு பொண்ணை யாரு திருமணம் செஞ்சுக்க போறா அப்படிங்கறதுல ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இந்த அளவுக்கு கொண்டு போய் முடிப்பாங்கன்னு நான் கூட இமேஜின் பண்ணல. என்னோட கதைகள் ரத்தம் தெரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவரே சொல்லியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்ததா நாமுத்துக்குமார் அவர்கள் எழுதிய வேடிக்கை பார்ப்பவன். இது புனைவு கலந்த கட்டுரை தொகுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகளை கொஞ்சம் புனைவு கலந்து ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு. எல்லா விதமான எமோஷன்ஸும் இந்த புக்ல இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய அவளது வீடு. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. அவளது வீடு அப்படிங்கிற சிறுகதைக்காக தான் இந்த ஒரு தொகுப்பையே நான் வாங்கினேன். தினம் ஒரு சிறுகதைன்னு படிச்சிங்கன்னா இது நல்ல ஒரு தேர்ந்தெடுப்பா இருக்கும். அடுத்ததாகவும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நூலக மனிதர்கள். இது கட்டுரை தொகுப்பு. நூலகங்களை பற்றியும் நூலகங்களில் இருக்கிற பல்வேறு விதமான வாசகர்களை பற்றியும் இந்த ஒரு கட்டுரை தொகுப்பு அமைஞ்சிருக்கும். புத்தகம் வாசிக்க தொடங்குறவங்க இதை படித்தா இன்னும் அதிகமாக புத்தகங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த லிஸ்ட்டில் இந்த புத்தகத்தை நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே இதோட எழுத்து நடையும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுலேருந்து அடுத்து எந்த புத்தகத்தை வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.